இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வாங்கி 5 வருஷம் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ திரும்பி வேக்கம் ஏரில் வேக்க மாடியில் கொடுக்குறது சொல்லி திரும்பி கூப்பிட்டுவாங்க. உள்ள லெதர் வாஷ் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். லெதர் வாஷ் தாங்க போயிடுச்சுங்க. வாசல்லாம் பாருங்கள். ஒரு சாப்பிட்டுக்கும் அந்த ராடுக்கும் கம்பல்சரியாக ரிசர்ச் ஆகணும். டேட்டா வச்சுட்டு அப்போ ஆட்டோமேட்டிக் அதே உள்ள எடுத்துக்கணும். அதே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக போகலையா? ரைட்டில் போட்டுன்னா அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மீட்டர் போட்டுக்கிறீங்களா? நீங்கள் மீட்டர் போட்டுனா தான் உங்களுக்கு வேகம் எவ்வளோ ஏன்னு தெரியும். நமக்கு ப்ரெஷர் எவ்வளோ வருது வலின்னு தெரியும். த்ரெட் அவுட் ஆயிடுச்சு. இதுவும் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் அவுட் ஆயிடுச்சு. பாருங்க, இது இன்னொன்று எடுத்து போட்டேன். அது வேணா இது கழட்டி விட்டு இந்த செட்டுல மாத்துறேன். லீக் ஆகும். செட்டு எல்லாமே மாற்றி கொடுத்துறேன். கேட்டில் மட்டும் இதெல்லாம் மாற்றி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மைனர் ஃபால்ட்டு அந்த குண்டு தான், பால்டஸ் குண்டு தான்.
ஐயா கட்டவல் வச்சு பாருங்க. ஒரு கட்டவல் மட்டும் வைக்கும். கட்டவல் மட்டும். கை நல்லா வைங்க. நல்லா பிடிக்குங்களா? அடுத்து எந்த கட்டவல் வைங்க. இந்த மாதிரி ஏர் லீக் ஆகக்கூடாது. நல்லா பிடிச்சிங்கன்னா தான் உள்ளே போய் வரும். அப்படியே இதை நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்குதுங்களா? அடுத்த கடவுள நல்லா பிடிக்குங்களா? தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்குதுங்களா? தண்ணிக்குள்ளேயே ரேசா எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பாலட்டத்து குண்டில் வரும் ஓகேங்களா? அப்படிலாம் உள்ள அந்த லெதர் வாசல் பார்த்தீங்களா? அதில் தான் ஃபால்ட் வரும் உங்களுக்கு. அது ரெண்டையும் நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா? ஒன்று இந்த பாலட்டத்து குண்டு அப்படி இல்லை உள்ள வர லெதர் வாசல். உங்களுக்கு வேக்கம் ஏர்லேயே அப்படி தெரிஞ்சதுன்னா இது கழட்டி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ப்ரெஷர் மடியில் பிடிக்கல அப்படினால இதான் ஃபால்ட் வரும் உங்களுக்கு. அந்த குண்டு நீங்கள் கழட்டி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். தெரியுமில்ல? அப்படி தண்ணி உங்களுக்கு இல்லைன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அது கழட்டி விட்டு இந்த பால் சின்ன பத்தி வந்தது போய் ஒட்டியது உட்காந்துச்சு. உட்காந்துச்சு. நான் பின்னாடி பக்கம் குச்சி வெளியே தள்ளி வந்துடும். குச்சி விட்டாக்கல தண்ணி இருக்கான். மடியில் மட்டும் பால் இருக்குது. அதான் குண்டு தான் மிஷின் எல்லாம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்களா? லெதர் வாசரு உள்ள ஒரு லெதர் வாசரு டேமேஜுங்க. கேன்முடி வாசரு இந்த மேலே விளக்கு நெட்டு வருது பார்த்தீங்களா? இந்த நெட்டு லைனரு பெல் டியூப்பு ஏர் டியூப்பு இந்த கிளிப் போட்டு கொடுத்துருவோம். அடிக்கடி கலந்து வருதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கிளிப்பை சேஃப்டி போட்டு கொடுத்துருவோம். இப்போ அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேங்க, வேகம் நல்லாவே வருது. இந்த சர்வீஸ் பண்ணது கூட நல்லா இருக்கு மிஷினு. நல்லா இருக்கு மிஷின், நல்லா இருக்கு. இப்போ சரி, நல்லா பால் இருக்குது. ஓகே. ஒன்றும் பிரச்சனை அருமையாக இருக்குது. இப்போ இந்த மாதம் முடிக்க பரவாயில்ல. இந்த மாதிரி இப்போ நான் இருக்குங்களா இல்லை அதே மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை ஃபஸ்ட்டோட இப்போ அருமையாக இருக்குது. நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்குது. மாட்டிட்டா இப்போ கப்பு பிடிச்சி பால் இருக்குது. பால் வந்துடுச்சு. அன்பழகன், நான் மெனசியில் இருக்கேன். காரைக்குடி வட்டம், தருமபுரி மாவட்டம். வளர்பேரில் வாங்கின மிஷின் 5 வருஷம் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. உதவன்னு போட்டாங்க. மறுபடியும் நான் அதை எடுத்து வந்து சரி பண்ணி ஓட்டியிருந்தேன். இவ்வளோ நாள் ஓட்டி நேற்று சர்வீஸ் பண்ண வந்தாங்க. பண்ண ஓட்டிக்கும் நான் அதிகமாக ஓட்டினுங்க. இப்போ நான் 3 வருஷம் ஓட்டிங்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண ஓட்டிக்கும் ஒன்றும் அதிகமாக இருக்குது. சர்வீஸும் இது மாதிரி வாரம்னா ஒரு டைமு கழுவி போட்டுருணும். இப்போ இது மாதிரி டீப்லாம் சுத்தமாக வச்சிங்கன்னா நல்லா இது போரிங் பார்க்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வளர்பேர் பழைய மிஷின் தான் ஓட்டினுக்கிறேன். பழைய மிஷினும் நல்ல சக்ஸஸாக ஓடுது. நானும் 6 உருப்படி பால் கறக்கிறேன். திருப்தியாக கறந்து கொடுக்குது. 10 நிமிஷம் 7 நிமிஷம் 7 நிமிஷம் பால் கறந்துது. கொஞ்சம் காயாக்காத வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஐயா மிஷினில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் கறக்கிறதுக்கோ இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கோ பால் நல்லா இருக்குங்களா? ஃபஸ்ட்டு கறக்கும் போது இழுக்கிறது இல்லை. அதான் லேட்டாக இழுக்க நான் குராடி தான் பால் கறந்துருந்தேன்.
நீ சரி நம்ம அந்த லெதர் வாசுறோம் அந்த இதெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்களா அதில் இப்போ மாற்றின ஒட்டிக்கு இப்போ மாற்றினே செல் பால் அப்படி எரியுது இப்போ ஆடுது மிஷினே ஆடுது நல்லா இருக்குங்களா விட்டு இல்லை அரிமலுக்கு முன்ன வந்து அது மாதிரி செய்யலை இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி சர்வீஸ் அது மாதிரி இருக்குது இப்போ கன்ஃபார்மாக புது மிஷின் மாதிரி ஓடுது இப்போ ஓகே மறக்காம இந்த ரப்பர் கிரீஸும் இந்த சாஃப்ட் கிரீஸும் அதான் ஆயிலும் மறக்காம மாற்றிங்க ஓகேங்களா அதே மாதிரி டெய்லி பால் கறக்கும் போதோ கறந்து முடிக்கிறவங்க பக்கெட்டில் தண்ணி வச்சு கழுவிக்கிங்க அதே கழுவி தான் ஓகே அது மாதிரி பண்ணாலே போதும் உங்களுக்கு ஊசி நல்லா இருக்கும்